ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வியட்நாம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செய்ய போகிறோம். வியட்நாம் லாங்குவேஜில் வந்து செய்யுன்னு சொல்லலாம், நேம்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சுத்து சுத்துற போதும். இது வந்து 50 கிராம் மஷ்ரூம், அதாவது ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி ட்ரையா இருக்கும். கட் பண்ணது இது. முழுசா இருக்கிறதும் இருக்குது. பாக்கெட் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து 1/2 hour வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடுங்க. அது ஊற வச்சிடுங்க, சாஃப்டாக ஆகிடும். சாஃப்ட் ஆகணுன்னு வடித்த பிற்பாடு மிக்சியில் கொரண்டு அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி தூளாக இருக்கும். நான் ரைஸ் வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். 100 கிராம் இருக்குது. இதை வந்து நரம்பு மாதிரி இருக்கும். அது வந்து ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிடுங்க. வடித்த பிற்பாடு சாஃப்ட் ஆகிடும். அதில் வந்து சிசரை வச்சு நீங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூனு பெப்பர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அஜினோமோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷனலு. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, பிடிக்கலண்டாக்கா விட்டுடலாம். ஆனால் முக்கியமாக இந்த வியட்நாம் சாப்பாடுல எல்லாம் வந்து அஜினோமோட்டோ இல்லாமல் இருக்காது. ரொம்ப முக்கியமான இது ரைஸ் பேப்பரு. இந்த பேப்பரில் நம்ம நோய்மை சுற்றலாம். நல்லா இது தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். வாங்க இப்போ எப்படி நேம்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். ரைஸ் வெர்மிசெல்லியும் எடுத்து வச்சு போட்டுக்குவோம். வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பொடி பண்ணிய மஷ்ரூமை போட்டுக்குவோம். பெப்பர் தூள், சுகரு, சால்ட்டு, அஜினோமோட்டோ. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நம்ம கையாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதோ நம்ம ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சுற்றலாம். ஒரு ஈரத்துணியை எடுத்துக்கோங்க. நல்லா ஈரத்தில் நனைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏனத்தை எடுத்து அதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றிக்கங்க. நல்லா கொதிக்க ஊற்றிக்கங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் பக்கத்தில் சட்டியில் அடுப்புலையும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஷீட்டை எடுத்து நம்ம தண்ணியில் நனைச்சி நீங்கள் அந்த துணி மேலே வச்சுக்கோங்க. மடங்காமல் பார்த்துக்கோங்க, ஒட்டிக்கும். இந்த மாதிரி போட்டோன்னே அதில் நம்ம கொஞ்சமாக நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க மசாலா வச்சு விட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மடித்த பிற்பாடு நல்லா டைட்டாக சுற்றி விட்ருங்க. ஒன்னொருத்தர செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி பேப்பரை எடுத்துக்கங்க.
நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு துணியில் போட்டுக்கிட்டு தேவையான மசாலா வச்சு ரெண்டு சைடும் நல்லா மடக்கிக்கங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கங்க. லூஸாக சுற்றினாக்கா பிரிச்சுட்டு வந்துடும். டைட்டாக சுற்றிக்கங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா பெப்பரையும் நம்ம செஞ்சிடலாம். நம்ம மசியல் முடிகிற வரைக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. பாக்கி இருக்கிற இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சட்டியில் ஆயிலை ஊற்றி சூடு காட்டிக்கிங்க. லைட்டான சூட்டில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு இருந்துச்சுனாக்கா எல்லாம் பிரிஞ்சிக்கும். லைட்டான சூட்லேயே நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி விடுங்க, அடியில் ஒட்டாமல். ஒட்டுச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப இது போட்டு செய்ய வேணாம், பிரிச்சுக்கும் இல்லாண்டாக்கா. அழகான கலரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். அதே மாதிரியே அடுத்து இதையும் போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல கலர் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நேமுக்கு நம்மளுக்கு ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த ஃபிஷ் சாஸு. இந்த ஃபிஷ் சாஸ் எந்த சைனீஸ் கடையில் இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சோண்டு தேவைப்படும். லெமன் தேவைப்படுது. சிகப்பு மிளகா தேவைப்படும். சிவப்பு மிளகாவில் நீங்கள் நல்லா உரப்பான மிளகா, அந்த ஊசி மிளகாவை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பல்லு பூண்டை நல்லா கொத்தி வச்சுருக்கேன். சீனி தேவைப்படுது. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஜூஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமனை ஊற்றிக்கலாம். இந்த ஃபிஷ் சாஸில் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், அது போல் போதும். பூண்டை போட்டுக்கோங்க. நம்ம மிளகாவை போட்டுக்குவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. புளிப்பு, உப்பு, சீனி, லைட்டாக காரம், இது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நேமோர் ரோல் நல்லா அழகாக பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் எடுத்துருக்கோம். அதாவது சேலட், பட்டாவியா சேலட் எடுத்துருக்கேன். நீங்கள் லெட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சேலட் வேணாலும் எடுத்துக்கலாம். மல்லிக்கீரை எடுத்துருக்கேன். பீன்ட்டும் எடுத்துருக்கேன். பேசில் லீஃப் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எதுவும் என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சேலடு லீஃபை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே கொரியாண்டரை வச்சுக்கோங்க. மின்ட் லீவ்ஸையும் போட்டுக்கோங்க. ஒரு ரோல் எடுத்து, நேம் ரோல் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுங்க. செமையாக சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையாக நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வெரைட்டி டிலிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.